ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் விக்யூஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட தேர்ட் ஓடிஐ தான் பார்க்க போகிறோம். பிளாக் பஸ்டர் சண்டே வந்தது. இது டிசைடர் மேட்ச்சு. கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது மேட்ச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியூசிலாந்து வந்து செம வின்னுங்க. நியூசிலாந்து சீல்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் பைலேட்டர் சீரிஸ் இன் இந்தியா. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ் வந்து மேட்ச் வந்து இண்டோரில் நடந்தது. ஓகேங்களா, இண்டோரில் மேட்ச் நடந்தது. இந்த கிரவுண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் கிரவுண்ட் தான். இந்த கிரவுண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் கிரவுண்ட் தான். ஏன்னா வந்து ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 294 ஆவரேஜ் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 294 இருந்தது ஆவரேஜ் ஸ்கோரு. இதில் வந்து ஒன் சேஞ்சஸ் தான் இருந்தது. இந்தியா இது ஒன் சேஞ்சஸ் தான் இருந்தது. இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா வந்து இவர் வந்திருந்தார், ஹர்ஷ்தீப் சிங் வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வருவோம் இப்போது. ரெண்டு பேருமே கப்பல் ஆஃப் ஓவரில் விக்கெட் விட்டாங்க, நிக்கலஸும் அப்புறமா கான்வேவும். அதுக்கப்புறம் ஒன் டவுன் வில்லியங் வந்தால் அவர் வந்து 30 ரன் அடிச்சு, அவரும் நல்லாவே ஆடினார். அதுக்கப்புறம் வந்தாருங்க டேரல் மிச்சல். உங்களுக்கே தெரியும் டேரல் மிச்சல் இந்தியா கிட்ட எப்படி ஆடுவாருன்ட்டு. அவர் டேரல் மிச்சலா இல்லை டேரிங் மிச்சலானே தெரில. அவரும் கிளென் பிலிப்ஸ் சேர்ந்து மரண அடி அடித்தாங்க. எல்லா பாலையும் டேக்கிள் பண்ணாங்க. செம்ம அடி, எல்லா பால் டைம் பண்ணாங்க. ரெண்டு பேரும் வந்து செஞ்சுரி அடித்தாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கிளென் பிலிப்ஸ் வந்து 106ம் டேரல் மிச்சல் 137 ரன்ஸ் அடித்தாங்க. ஓகேங்களா, அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் எவ்வளோன்னா 186 பாலில் 219 ரன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆனால் செம்ம பேட்டிங் ஆடினாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க டீம் ஸ்கோரை 337 ரன்ஸ் அடித்தாங்க. ஆனால் டேரல் மிச்சல் சொன்னாங்க, அவர் வேறு லெவல் பேட்டிங்கு. அவர் அடிக்கிற அடியெல்லாம் ஃபுல் டைமிங், செம்ம அடி. கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு எல்லா பவுலர்ஸையும். கண்டிப்பாக வந்து அவர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து ஓடிஐயோட தேர்ட் ரேங்கிங்கில் இருந்தார். இப்போது பார்த்தா ஃபஸ்ட்டு ஓடிஐ ரேங்கிங் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. இந்த சீரீஸில் அவர் அடித்த 3 மேட்ச் ஆடிருந்தது. 3 மேட்சுமே ஒரு 84 ரன்ஸு, ஒரு 131 ரன்ஸு, ஒரு 137 ரன்ஸு. கண்டிப்பாக சொல்லி ஆகணும், செம்ம பேட்டிங் வருது. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் வருவோம். 338 வந்து சேசிங்கு. ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, கில் வந்து ஆவரேஜ் தான் பேட்டிங் ஆடினாங்க. ரெண்டு பேருமே சீக்கிரமே அவுட் ஆகிறார். அதுக்கப்புறம் தான் வந்தார் விராட் கோலி கண்டிப்பாக வந்து ரன் மிஷினுங்க. அவரோட பொட்டென்ஷியல் வந்து எல்லா மேட்ச்லையும் கொடுக்குறாரு. ஓடிஐயில் சேசிங்னு வந்துட்டு அவர் சேஸ் மாஸ்டர், அவர் ரன் மாஸ்டர், எல்லாமே நீங்கள் பேருக்கு சொல்லிகிட்டே போகலாம். அவரோட பொட்டென்ஷியல் வந்து டீமுக்காக கண்டிப்பாக கொடுக்குறாரு. சேசிங்னு வந்தால் அவர் கூட கொஞ்சம் யாராச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணால் கண்டிப்பாக வந்து வின்னாக இருக்கலாம் இந்தியா சேசிங்கில். நிதிஷ் ரெட்டி 50 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அட்லாஸ்ட் கம்பேக் கொடுத்து இந்த மேட்ச் தான் ஒரு 50 அடிச்சார். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா, பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும், பவுலிங் ஆல்ரவுண்டர் வேறு லெவலில் ஆடுறாரு இந்தியாவுக்கு. வித் பால் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், அவர் 54 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார். எல்லா பாலும் டைம் பண்ணார். கண்டிப்பாக இதே மாதிரி ஆடின்னு போனார்னா ஹர்ஷித் ராணா வந்து கண்டிப்பாக பவுலிங் ஆல்ரவுண்டராக வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் இந்தியாவுக்கு. கண்டிப்பாக அட்லாஸ்ட் வந்து இந்தியா வந்து லாஸ் ஆகிட்டாங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஃபஸ்ட் எவர் இன் இந்தியா வந்து வின் ஆகியிருக்காங்க நியூசிலாண்டு. வெல்டன் பிளாக் கேப்ஸ்ன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, செம மேட்சாக இருந்தது. கண்டிப்பாக நியூசிலாந்து ஓன் பை 41 ரன்ஸ். இந்தியா தோற்றுக்கு காரணம் என்னன்ட்டு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.